ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வாட்டர்மெலன் ஹல்வா எப்படி செய்ய போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தர்பூசணி பழத்தில் ஒரு ஹல்வா. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோட இந்த டைமில் வந்து ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் இது. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இந்த ஹல்வா செய்ய போகிறோம். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எந்தெந்த மாதிரி நான் சேர்க்குறேன் அப்படின்ற மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ இப்போ வந்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ரெட் கலரில் தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ரெசிபி பேஜ்னு சொல்லி பார்த்துடலாம். சத்யா சாரா வந்து பரோட்டா ரெசிபி செஞ்சு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம சேனலில் இருக்க ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் நீங்களும். தென் இது வந்து கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. யாழினி செஞ்சு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் 2 பேருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். இந்த பேஜ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் கொஞ்சம் தர்பூசணி பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கொட்டையெல்லாம் அதிலேருந்து எடுத்துகிட்டு வெறும் ஃப்ளஷ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சீட்லெஸ்ஸாக வாங்கினீங்கனாலும் ஓகே. எப்படியும் நம்ம ஒரு பெரிய பழம் வாங்கினோம் அப்படின்னா அதில் ஹாஃப் பழம் வந்துட்டு கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் கிடக்கும். ஸோ அந்த பழத்தில் தான் நாம் இன்றைக்கி இந்த ஹல்வா செய்ய போகிறோம். அந்த ஃப்ளஷெல்லாம் எடுத்து நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்துடும். தண்ணி சேர்க்கவே தேவையில்லை, ஏன்னா அதில் இருக்க தண்ணியே போதுமான அளவாக நமக்கு இருக்கும். ஸோ அதனால் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், ஒரு 3 கார்டமம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஏலக்காய்க்கு பதிலாக ஏலக்காய் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தர்பூசணி பழம் சாறு, அது கூட வந்து நம்ம கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஹாஃப் வாட்டர்மெலன் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இப்போது அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். அதில் முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல கார்ன்ஃப்ளவர், அந்த வாட்டர்மெலன் சிரப், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து சீக்கிரமே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கணும், அப்படியே விட்டுறாதீங்க, ஏன்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து தண்ணி சத்துள்ள பழம், ஸோ அதனால் நிறைய தண்ணி இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் வந்து கம்மியாக்கி வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். நார்மலாகவே கார்ன்ஃப்ளவர் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ரெசிபி வந்து சீக்கிரமே திக்காக ஆரம்பிச்சிடும். பட் இந்த வாட்டர்மெலன் ஹல்வா வந்து கொஞ்சம் டிலேயாக தான் ஆகும் நம்ம செய்கிறதுக்கு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்காகி வந்திருக்கும். அந்த டைமில் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன், நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இல்லை கருப்பட்டி சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம வாட்டர்மெலன்லேயே வந்து ஸ்வீட்னஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. வாட்டர்மெலன் வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது நல்லா இல்லாமல் போயிடும், ரொம்பவே திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போது 3 நிமிஷம் கழித்து பார்க்குறேன், நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு. எப்போதுமே நம்ம ஸ்வீட் செய்கிறப்போ ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன், ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா திக்காக ஆரம்பிச்சிட்டே இருக்குது. வாட்டர்மெலன் வந்து பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த ஹல்வா கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த வாட்டர்மெலன் ஹல்வா. இப்போது ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் லாஸ்ட்டாக நெய் சேர்த்துட்டு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உடனே சர்வ் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா திக்காகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்மளுடைய வாட்டர்மெலன் ஹல்வா, தர்பூசணி ஹல்வா வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டா ஐடி, FB பேஜ் எல்லாமே கொடுத்துருக்கேன், என்னை டேக் பண்ணலாம் நீங்கள். தென் அந்த பேஜையும் போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட சென்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய மற்ற ரெசிபீஸையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ரெசிபீஸ் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஏன்னா இந்த லாக்டவுன் சமயத்தில் வந்துட்டு நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ விசிட் பண்ணுங்கள் பேஜை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, take care and bye-bye.